ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியானா டிசைனர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாள் விரும்பி ஆசைப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மிஷினோட ரிவ்யூ தான் போட போகிறேன். நான் வாங்கியிருக்க மிஷின் ஜாக் F5 மாடல் மிஷினு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் புது மிஷின் வாங்குவீங்க. ஸோ வாங்கும் போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். எந்த மிஷின் வாங்கலாம், இப்போ ஜாக் மிஷின் வாங்கணும்னாலே ஜாக் மிஷின்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ எந்த மிஷின் வாங்கலான்னு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்க இந்த ஜாக் F5 மிஷின் ரிவ்யூ பண்ணால் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வாங்கியிருக்க ஜாக் F5 மிஷினோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜாக் F5 மிஷின் பவர் ரொம்ப எடுக்காது, பவர் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லோ வோல்டேஜ் இருந்தாலும் F5 மிஷின் ரன் ஆகுது. லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாலும் நான் இந்த மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுன்னு கம்பல்சரி கிடையாது. போர்டு ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றத சேஃப்டிக்காக நான் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மேலே த்ரெட் போடுறதுக்கு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு த்ரெட் நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. இன்னொரு த்ரெட் பாபின் ஆட்டோமேட்டிக்காக வைண்ட் ஆயிடுதுல. ஸோ அது ஒரு த்ரெட் போட்டு நம்ம பாபின் வைண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா மிஷினில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாத போது ஆஃப் பண்ணியே வச்சிருங்க மிஷினை. அதுக்கப்புறம் பாபின் ஆட்டோமேட்டிக் வைண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாபின் போடுறதுக்கு வைண்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அதுக்குள்ள டென்ஷனுக்குள்ள த்ரெட் விட்டு இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம மிஷின் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாபின் சுத்திக்குது. இந்த இடத்துல சின்ன கட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாபின் அந்த த்ரெட் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஸ்டாண்ட்ல இருந்து கிளாத் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு த்ரெட் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கண்ணாடி மாதிரி ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆயில் சர்க்குலேட் ஆகிறது நல்லா தெரியுது. நம்ம ஸ்பீடாக மிஷின் ரன் பண்ணும்போது நம்ம கீழே ஆயில் போடுவோம், அது மேலே வரைக்கும் அப்படியே தெளிக்கிற மாதிரி தெரியுது. இங்கே மிஷின் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன் ஆயிடுது. இங்கே ஸ்பீடு காமிக்குது, நம்ம எந்த அளவு ஸ்பீடு வச்சிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. அப்புறம் இந்த இடம் நம்ம ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் 2.5 இருக்க இடத்துல வச்சு ஸ்டிச் பண்றேன். ஸோ கரெக்டா இருக்கு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தையல் விழுது இல்லையா, துணி தைச்சு லாஸ்ட்ல வரும்போது ஃப்ரண்ட் பேக் ஸ்டிச் பண்றதுக்கு அந்த இடத்துல பிரஸ் பண்ணா ஃப்ரண்ட் பேக் ஸ்டிச் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேக் சைடு நம்ம ஃபுட்டு தூக்குறதுக்கான பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மேல இந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னா அது கீழே நம்ம ஃபுட்டு தூக்கிடுது. இப்போ நான் தூக்கி காமிக்கிறேன். இப்போ ஃபுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு கட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல அந்த நூலை தூக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் கட் ஆயிடுது நூல். இந்த மாதிரி முன்னாடி கம்பி வச்சு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேர்ஃபுல்லா ஸ்டிச் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இது ஒரு முறை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்டிச் விழுது. அதாவது 1 டைம் பிரஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டிச் விழுது. அதுவே நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மிஷின்ல ஸ்டிச் பண்ற இடத்துல லைட் கொடுத்துருக்காங்க. மீடியம், ஹெவி அந்த 2 பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்றது. இதை ஓபன் பண்ணா நம்ம கீழே பாபின் கேஸ் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்ப கீழே பார்த்தோம்னா அந்த ரவுண்டா பெடல் மாதிரி தெரியுது இல்லையா, இது நம்ம இந்த மாதிரி கால் வச்சு பிரஸ் பண்ணோம். அதாவது நம்ம லெக் முட்டி இருக்கும் இல்லையா உட்காரும் போது அதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஃபுட்டு மேலே கீழே இறங்கும். இப்ப நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே ஏறும், அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா ஃபுட்டு கீழே இறங்கி இருக்கும். இந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் நம்ம உள்ள ஆயில் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேக் சைடு அந்த இடத்துல சின்னதா மோட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் பெடல் கிட்ட ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஸ்டிச் பண்றதுக்கான பெடல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த கம்பில இருந்து அட்டாச் ஆகி. இப்ப நான் இந்த மிஷினோட அந்த மேல்பாட்டை தூக்கணும் அப்படின்னா இங்க பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது மேல அப்படியே அந்த மிஷினை கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த தலைப்பகுதி அப்படியே அந்த ஸ்டாண்டு கிட்ட நின்றுடுது. ஸோ விழாம அப்படியே ஸ்டிப்பா நிக்குது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒயர் போகுது, ஸ்விட்ச் பாக்ஸ்க்கான ஒயரு. இப்போ நம்ம இந்த தலைப்பகுதி இந்த மாதிரி மேலே தூக்கி ஸ்டாண்ட்ல நிறுத்தினதுக்கு அப்புறம் கீழ் பார்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். இங்க த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டை தான் கட் பண்ணிடக்கூடாது. இங்க இருந்து ஆயில் சர்க்குலேட் ஆகுது. ஸோ இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆயில் இந்த இடத்துல போட்டு விட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேட் ஆயிடுது. ஸோ இங்க ஹை லோன்னு 2 கொடுத்துருக்காங்க. இங்க ஹை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஆயில் போடணும். லோவுக்கு கீழே ஆயில் போயிடக்கூடாது. ஸோ பார்த்து நம்ம ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அங்க நம்ம ரிமூவ் பண்றதுக்கு அங்க ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கழட்டினா ஆயில் ரிமூவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது 3 மந்த்துக்கு ஒரு முறை போட சொன்னாங்க. அதாவது ரொம்ப யூஸ் பண்றீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு போடலாம், இல்ல எப்பயாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு போடலாம். அதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பவர் கரெக்டா இல்லை அப்படின்னா
சேஃப்க்கு நீங்கள் ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டெபிளைசர் வந்து சேஃப்காக வாங்கி வச்சேன். ஏன்னா சம்டைம்ஸ் லோ வோல்டேஜ் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எதுவும் மிஷினோட போர்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெபிளைசர் போட்டிருக்கேன். கம்பல்சரியாக போடணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் F5 மிஷினோட பார்ட்ஸு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மிஷினில் எப்படி வந்து த்ரெட்டு கோர்க்கிறது, அதுக்கப்புறம் பாபின் வைண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீடெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, தையலோட அளவெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போடும்போது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.